வந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறோமாகிய ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமுள்ள நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு சத்ருவை எதிர்க்கிற தேவ பலன் பெறுகிற நாளாய் மாறுவதாக. எபேசியர் 4 அதிகாரம் 27 வசனத்தில் வாசிக்கிறோம், பிசாசுக்கு இடங்கூடாமலும் இருங்கள். சமீபத்தில் நான் ரொம்ப வருத்தப்பட்ட ஒரு காரியம். ஆலயமும் வீடும் இருக்கிற ஒரு கேம்பஸ், அதில் பல முறை எலி பிரச்சனை. கேட்டை மாற்றி பார்த்தேன், எப்படி ஆகில் உள்ள வந்துடும். ஒரு சில 2 வீலர்ஸ் 4 வீலர் நிற்குது, அநேக முறை டேமேஜ் பண்ணிடும். சமீபத்தில் ஒரு ஸ்கூட்டர் 4 முறை அந்த ஒயர்லாம் வெட்டி, இப்போ 5வது முறை இன்னைக்கு மறுபடியும் ஒரு ஷாப் இருக்கு. நான் அவர்கிட்ட பேசும்போது சொன்னார், ஒரு முறை அது கடிச்சிட்டுனா வந்துகிட்டே தான் இருக்கும், நீங்கள் அதனால் அது எலியே வராமல் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணுங்க அப்படின்னாங்க. பாருங்கள், இடம் கொடுத்தானே உள்ளே வந்துடுச்சு. பிசாசு கோபத்தின் மூலம், எரிச்சல் மூலம், வைராக்கியம் மூலம், பெருமையின் மூலம், பாவத்தின் மூலம், இச்சையின் மூலம், பின்மாற்றத்தின் மூலம் உள்ளே வந்துடுவான். இடம் கொடுக்காதுங்க. பாருங்கள், அதனால் பாருங்கள், இது வரைக்கும் 3000 ரூபா அந்த வயரிங் மட்டும் செலவாயிருக்கு. பிபிஎஸ் நடந்துகிட்டு இருக்கு எங்கள் சர்ச்சில். அந்த ஸ்கூட்டர் இருந்தால் ஜாமான் வாங்கிட்டு வரதுக்கும் காரியங்களுக்கும் நல்லாயிருக்கும். மற்ற 2 வீலர் பார்க்கில் அது நல்லாயிருக்கு. முடியலை. பண கஷ்டம் ஒரு பக்கம், அதனுடைய பயன்பாடு இல்லை, மனதில் பாரம். காரணம், அந்த எலி உள்ளே வந்து இவ்வளோ சேட்டை பண்ணுது. சமீபத்தில் 2 நாளைக்கு வந்து டிரைவர் சொன்னாங்கன்னு சொல்லி ஒரு எலியை பயம் காட்டுறதுக்கு ஒரு ஸ்ப்ரே, ஒரு 500 ரூபாய்க்கு ஸ்ப்ரே வாங்கி வச்சுருக்கேன். காரில் பார்த்தீங்கன்னா உள்ள இன்ஜினில் பார்த்தீங்கன்னா பேனட்டுக்குள்ளே போய் எலி தன்னுடைய வேஸ்டெல்லாம் வச்சுருக்கு. அங்கேயும் சில உயிரில் கடிச்சு வச்சிருக்கு. சமீபத்தில் என்னுடைய டிரைவர் சொன்னாங்க, வேற ஒரு கார் ஓட்ட போயிருந்தேன், பொலிரோ புது வண்டி, உள்ளே போய் எலி கடிச்சு ஒர்க் ஷாப்பில் விட்டுருக்காங்க, 30,000 ரூபாய்க்கு மேலே செலவு. பாருங்கள், ஒரு சின்ன எலி தான், அது இடம் கொடுத்ததுனால உள்ளே வந்து இவ்வளோ சேதத்தை உண்டு பண்ணுது. ஒரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். யாக்கோபு 4 அதிகாரம் 7 வசனத்தில் வாசிக்கிறோம், ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எதிர்த்து நில்லுங்க. பரிசுத்தத்தின் மூலம், விசுவாசத்தின் மூலம், ஜெபத்தின் மூலம், ஆராதனை மூலம், வேத வாசிப்பின் மூலம் அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அர்த்தம். பிசாசு ஓடி போவான். ஆமென். இயேசு சொன்னார் தெரியுமா, உலகத்தின் அதிபதி என்கிட்ட வாரான், அவனுக்கு என்கிட்ட இடமில்லை என்று. பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிசாசுக்கு இடம் கொடுத்தவர்கள் கொலைகாரர்களாய், திருடர்களாய், மதுபான பிரியர்களாய், வாழ்க்கையில் மோசமானவர்களை மாறி போனார்கள். ஆனால் தேவனுக்கு இடம் கொடுத்தவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் ஆசீர்வாதமாக இருப்பார்கள். அந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிசாசை எதிர்த்து நிற்கிற நல்ல நாளாய் இந்த நாள் உங்களுக்கு மாறுவதாக. ஜெபிக்கலாமா? வானத்திற்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் உள்ள எங்கள் மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, பரிசுத்த பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க கிருபைதார். நன்மையும் கிருபையும் பிள்ளைகளை தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு ஆண்டு கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.